இப்போ எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்துட்டுருக்காங்க. டீலர்ஷிப் எல்லா ஏரியாவிலையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் டீலர்ஸ் தேவைப்படுறாங்க அதிகமாக. கடைங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ண ரெடியாக இருக்காங்க. வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வேகன்சி இருக்குது இப்போதைக்கு டீலர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. டெபாசிட் அமௌண்ட் இல்லாமையே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எர்த் கம்பெனி இப்போ கொடுத்துட்ருக்கு. எர்த் கோயம்புத்தூர் பிரான்ச் கான்டாக்ட் பண்ணால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எர்த் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்னன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ. அதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணி கேட்டப்போ எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க கம்பெனிலேருந்து. எனக்கு அதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தப்போ நல்லா இருந்தது. அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நான் சொன்னேன். என் ஃபேமிலியில் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் கேட்டாங்க. நான் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டேன். அனுப்பிச்சி விட்டதா சொன்னாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்காதான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, அங்கே டீலர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ரிசல்ட் அந்த டைமில் வந்து டீலர்ஷிப் வேக்கன்சி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா தானே இருக்குது ப்ராடக்ட்டு, நம்மளே டீலராக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. நான் படிச்சுட்டு வீட்டுக்கு சும்மா தான் இருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபு. சரி, நம்ம இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து எர்த் கம்பெனி அப்ரோச் பண்ணேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாங்க. இதோட இது நல்லா இருந்ததுனால, குவாலிட்டி, அந்த ரிசல்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுனால எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய கோயம்புத்தூர் ஃபுல்லாக நான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்கமும் சூப்பராக இருந்ததுனால நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பக்கம் இருக்கிற மாவட்டங்கள் இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் கிடைச்சாங்க. கஸ்டமராக இருந்த எல்லாருமே எனக்கு கொஞ்சம் பேர் டீலராகவும் ஆகிட்டாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, வித்தின் 100 டேஸில் நான் வந்து டீலராக இருந்தேன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரமோட் ஆகிட்டேன். கம்பெனி மூலிமா எனக்கு வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டும் ஜிஎஸ்டியும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எர்த் கம்பெனி கோயம்புத்தூர் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனி மூலிமா. நான் அதுக்கு கம்பெனிக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போது எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கம்பெனி வந்து அறிமுகப்படுத்த உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. எர்த் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க. ஆனால் வந்து டீலர்ஸ் வந்து இப்போ நிறைய தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்தந்த ஏரியா வைஸ்க்கு டீலர்ஷிப் வந்து நிறைய டீலர்ஸ் தேவைப்படுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா கூட நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். இதோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற கேஷ் வந்து வேஸ்ட் ஆகாது. அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு இந்த ஒரு டீலர்ஷிப் வேக்கன்சி இருக்குது ஏரியா வைஸில், தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் யாராவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வயசானவங்க யாராவது வீட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் சும்மா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நம்ம கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குது. கம்பெனி வந்து ஃபுல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. கஸ்டமர் சைட்லேயும் நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். என்ன சொல்கிறது, கஸ்டமர் சைடு நமக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு கஸ்டமர்கிட்ட. இது வந்து உங்களுக்கு யாருக்காவது டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பாருங்கள். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற டீலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து வாங்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனி அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு டீலர்ஷிப் வேகன்சி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல இன்கம் கிடைக்கும், குறைந்த முதலீடு, அதிக வருமானம், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடென்டிட்டியாக கொடுக்கும். கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். இது மூலிமா உங்கள் ஃபேமிலியில் யாராவது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த
இவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்து நம்மகிட்ட ப்ராடக்ட்டை வாங்கி ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி டீலர்ஷிப் எடுத்து டீலராக இருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரமோட் ஆகிருக்காங்க. இவங்க கீழே நிறைய டீலர்ஸ் இருக்காங்க. இப்போது இவங்க பிஃபார்ம் முடித்து ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பார்ட் டைமாக தான் எடுத்து பண்ணாங்க. அப்புறம் பிஸ்னஸ் அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டால் பிஸ்னஸை ஃபுல் டைமாக எடுத்து இப்போ கோயம்புத்தூர் பிரான்ச் ஹெட்டாக இருக்காங்க. இப்போது 100 டேஸில் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.